அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. ஸோ ஹலோ மக்களே, திஸ் இஸ் யோர் ஜெயவராஜ். என்னன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் பேக்ரவுண்டை இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவை இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். என்னோட ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்னோட யூகேஜிக்கு போகணும். ஆமாம், ஃபஸ்ட்டு அப்போ தாங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும். நான் படித்தது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டானு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு ரொம்பவே கான்வென்ட் ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்டியானிட்டியை தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் என் தாய் குலம் என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு அனுப்பி விட்டுட்டேன். க்ரௌடை பார்க்குறேன், அவ்வளோதான், கொய் நொடுங்குது, அணுகாட்சியாக வருது, கொண்டெல்லாம் அலறேன். அங்கேயே அலறேன் நான். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா வந்து எதிர்த்தாப்புல தான் நிற்கிறாங்க. அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சரி ஓகே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 எழுத்தோம், அப்புறம் கொஞ்சம் தான் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான், அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு, என்னாச்சு, நீ நல்லா சொன்னா உனக்கு பன் வாங்கி தரேன், க்ரீம் பன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, ஓகே ஃபைன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. எல்லாரும் பேசி முடிச்சிட்டோன்னே நீ போய் சொல்லு சும்மா அப்படின்னாங்க. அப்போ போயிட்டு கரெக்டாக சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் அன்றைக்கி வந்து எனக்கு அந்த ப்ளூ கலர் டப்பா தான் கொடுத்தாங்க. அந்த ப்ளூ கலர் டப்பா என்னென்னா ஆறுதல் பரிசை பார்த்து தான் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன தான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் எனக்கு ஸ்டேஜ் ஃபியருன்றது அவ்வளோ இருந்துச்சு. இப்படியே தான் என்னோடய 6th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே போயிட்டே இருந்துச்சு. 6th ஸ்டாண்டர்டில் சிங்கிங்கில் பேன்னு சொதப்பினேன்னா, அதுக்கப்புறம் ஸ்டேஜே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். நமக்கு வராத ஒன்று விஷயத்தை வந்து நம்ம பண்ணி அசிங்கப்படுறதுக்கு நம்ம பண்ணாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் உங்களுக்கு வருமா வராதான்றதே ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியுன்றது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் வரும், ஆனால் ஒரு 2 வாட்டி வரலனாலே அது நீங்கள் வரலன்னு எடுத்துப்பீங்க. பட் அது ஆக்சுவலாக உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு டைமில் தான் உங்களுக்கு தெரியும் யார் ஸ்பெஷலிஸ்ட் இன் தட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டேர்ன் தான் என் லைஃப்பில் வந்ததுன்னு சொல்லலாம். என்னென்னா 8th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு ஸ்பீச் காம்படிஷன் வந்துச்சு. அந்த ஸ்பீச் காம்படிஷன் வந்து என்விரான்மெண்ட் பற்றி வந்துச்சு. அப்போது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண பக்கமாக எழுதி எல்லா வெப்சைட்லேயும் இருந்து எடுத்து மக்கடிச்சு அதை திருப்பி சொல்லி பார்த்து நைட்டெல்லாம் ஸ்டேஜெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு, அவ்வளோதான் இதில் சொதப்பிட்டோம், அவ்வளோதான் ஆல்ரெடி நிறைய சொதப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடவே ஓகே பண்ணணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போ ஸ்டேஜ் ஏறினோடனே எப்பயும் போல் எனக்கு கண்ணு கலந்துக்கிச்சு, எப்பயும் போல் அழுதாச்சு. ஆனால் கண்ணு கலங்கிட்டு பிறகு எனக்கு கண்டென்ட் மறந்துடுச்சு. ஏன்னா நான் மக் தான் நடித்தேன். ஸோ மக்கடிச்சோடனே எனக்கு கண்டென்ட் மறந்துச்சு. இப்போ நான் பேசணும் என்விரான்மெண்ட் பற்றி தான், நமக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் குழந்தைக்கு வந்து நேச்சர்லாம் எவ்வளோ பிடிக்கும், அதை காப்பாற்றணும்னு எவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கே தெரியும். ஸோ அப்போது 8th ஸ்டாண்டர்ட் ஒரு பொண்ணு நேச்சர் பற்றி பேசணுன்னா அதுக்கு கண்டென்ட்டே தேவையில்லைன்னு நினச்சேன். பேசினேன் அண்ட் ஐ காட் த செகண்ட் ப்ரைஸ். ஃப்ளெக்ஸிங். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டர்ன். ஓகே, அப்போது நம்ம வந்து கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கமோ இல்லையோ, நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டென்ட் தானாக வந்து ஸ்ட்ராங் ஆகுன்றது எனக்கு அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒரு கண்டென்ட் எடுத்துக்கோங்க. நோ மேட்டர் அந்த கண்டென்ட் பெருசாக இருக்கணும், டீப்பாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அந்த கண்டென்ட்னா என்னவோ அதை தெளிவாக எடுத்துக்கிட்டா அது கரெக்டாக நீங்கள் கன்வே பண்ணிங்கன்னா அடிச்சிடலாம். இதுதான் நான் அப்போ கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்றத விட நான் கலந்துருவேன். எல்லா காம்படிஷன்லையும் என்னோட பேர் கொடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கானது வந்து நான் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். இது ட்ராயிங்லேருந்து, சிங்கிங்லேருந்து, ஃபுட்பால்லேருந்து, குரூப் சிங்கிங்லேருந்து எல்லா இதுலேயும் என் பேர் கொடுத்துட்டு இருந்தேன். வருதோ இல்லையோ பண்ணணும், அதில் என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னோட மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான் இங்கே வேணும். எனக்கு வின் ஆகிறத பற்றி கவலையே இல்லை, எனக்கு சர்டிஃபிகேட் பற்றி கவலையே இல்லைன்னு தான் இருந்துச்சு. இப்போ வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு அவ்வளோவா இருக்காது, அவ்வளோ ஹைப்லாம் இருக்காது. எனக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க காம்படிஷன்றப்போ தான் ஓகே அப்படின்ற மாதிரி ஹைப்பாக. 11th போனோடனே அப்போ தான் லாக்டவுன் திறந்துருந்தாங்க. மாஸ்க் போட்டு போகணும். இப்படி இருக்க சினாரியோவில் வந்து மாஸ்க் இல்லாமல் பேசணுன்றதே எனக்கு அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் ஆனால் எவ்வளோ வலிக்குன்றது ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு தான் தெரியும். சரி இப்போ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அப்போ வந்து COVID-19 பற்றி தான் டாபிக்.
COVID-19 பற்றி நான் ஓகே இன்ட்ரடக்ஷனாக சயின்டிஃபிக்காக கொஞ்சம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இம்பேக்டாக என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் என்னோடய பேப்பர் கண்டென்ட்டில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணதில் பெஸ்ட்டாக இருந்துச்சு, இதை தான் நான் நோக்கி இருந்தேன். எப்பயும் போல் எனக்கு கண்டென்ட் மறந்துடுச்சு. ஒரு புக் இருக்கும், அது வந்து அமெரிக்கன் கேபிட்டலிஸ்டிக் இம்பீரியலிசம் பற்றி கொஞ்சம் சொல்லும். எப்படி எல்லாம் அது பெரிய நாடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கான்ஸ்பிரசி தியரியா இல்லை அது உண்மையா அப்படின்னு உங்களுக்கு தெரியாத வயசில் நீங்கள் அது படிக்கிறப்போ தரமாக இருக்கும் அந்த புக்கு. ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்போ அப்போ வந்து எனக்கு இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே பிரச்சனை கேபிட்டலிசம் தான். COVID-19லேயும் பிரச்சனை COVID-19 வைரஸ்லாம் இல்லை, அதுக்கும் கேபிட்டலிசம் தான் பிரச்சனை. என்ன எதையாவது நீ அவனை போட்டு அடிடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட் போயிட்டு. நான் வந்து இங்கே வந்து கம்யூனிசம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டல் கிடச்சிருக்கும், ஃப்ரீயாக எல்லா சப்ளைஸும் கிடச்சிருக்கும். இப்போ எல்லா சப்ளைஸும் கிடைக்காம செத்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு தான் பேசுது. ஏன் நான் பேசினேன் அது நான் ஒரு வாட்டி கூட ப்ரிப்ரேஷனில் சொன்னவும் இல்லை, எழுதவும் இல்லை, ஆனால் வேறு போய் பேசினேன். அண்ட் ஐ காட் த செகண்ட் ப்ரைஸ். நான் தான் நல்ல வித்தியாசமான ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே வந்து 11th கண்டினியூ பண்ணியிருந்தேன். எப்படின்னா நீங்கள் என்ன டாபிக் பற்றி பேச போகிறீங்களோ அதை பற்றி 3 ஸ்டேட்மெண்ட், அந்த டாப்பிக்கை சொல்லாமல் பேத்துற மாதிரி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த டாப்பிக்கை சொல்லிட்டு நான் பேச வந்துட்டேன் ஜீவிதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதுவாக இருந்தாலுமே அந்த டாப்பிக்கை பேசாமல் டாபிக் ரிலேட்டடான ஒரு 3 லைனை சொல்லுவேன். அந்த 3 லைன்லேயே பேத்திடும். ஏன்னா ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸ் நீங்கள் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஐ கான்டாக்ட் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, அத்தனை ஐ கான்டாக்ட் தான் உங்களை பார்க்க போகுது. அப்போ அந்த 15 செகண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களாம் உனக்கு கவனிக்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்க ஒருத்தர் பேசுகிறத கேட்கல, தொடர்ந்து ஒரு 15 பேர் கேட்குறது கேட்டால் 16வது பேர் யாருன்னா வந்து பேசினாங்கன்னா போர் அடிக்கும். அப்போ அவங்கள இழுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 15 செகண்டில் உங்களால் முடியுதுன்னா அந்த மொத்த 5 செகண்ட் அந்த 5 நிமிஷத்தையும் உங்களை தான் பார்ப்பாங்க. இன்னும் ரொம்ப டேமேஜிங், ரொம்ப ஸ்டக் ஆகுது. ஓகே, நான் ஸ்பீச் வந்து சொன்னப்போ வணக்கமே சொல்லலை, ஆனால் வணக்கத்தையும் எப்படி சொல்லுவாங்கன்னா தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனி தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. எனக்கு என்ன வணக்கத்துக்கு இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து தெளிவாக பேசி முடிச்சிட்டேன். அந்த வீடியோவும் மேம் எடுக்கிறேன்னாங்க, எடுக்கலைங்க. ஸோ இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து அவ்வளோதான் ப்ரைஸ் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 8th பசங்க 9th பசங்களாம் தரமாக பண்ணாங்க. நான் 11th அப்போது. ஸோ எங்கிட்ட எதிர்பார்க்கவும் செய்வாங்க சீனியாரிட்டி. அப்பப்போ எனக்கு ப்ரொனன்சியேஷனுமே மிஸ்டேக்காக இருக்கும், ஆனாலுமே நான் நிறைய வாட்டி வின் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொனன்சியேஷன் வந்து டசன்ட் மேட்டர், ப்ராக்டிஸ் இஸ் வாட் மேட்டர்ஸ் ஹியர். நீங்கள் தப்பாக பேசினாலும் தப்பே இல்லைங்க, சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல தான் நம்ம பர்ஃபெக்ஷனே இருக்குது. பேசிட்டு வந்துட்டோம், ஓகே தெளிவாக தான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கும். ஆனால் எனக்கு ஓப்பு இல்லை, சுத்தமாக ஓப்பு இல்லை. நல்லா தான் பண்ணேன், ஆனால் இத்தனை பேருக்கு நடுவில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் அனௌன்ஸ் பண்ணுறப்போ ரன்னர் அப் வந்து வர பேர் சொல்லிட்டாங்க. வின்னர்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தேன். வின்னர்னு சொன்னோடனே ஜீவிதான்னு சொன்னேன். அவ்வளோதான்ற மாதிரி இல்லை. அண்ட் அப்போ வந்து 5K வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2000 வின் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு காம்படிஷன் இருந்துச்சு, அதில் 1500 வின் பண்ணேன். ஸோ ஒரு மாதிரி காசாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லா தப்பமும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு யூனிக் ஸ்டைலை வந்து நமக்கு செட் ஆகுற மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் யூனிக் ஸ்டைல் என்னென்னா டாபிக் சொல்கிறதுக்கு முன்னாடி டாபிக் ரிலேட்டடான ஒரு க்யூரியாசிட்டியை வந்து ஏற்றக்கூடிய ஒரு 3 சென்டென்ஸை சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் டாப்பிக்கே சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் என்னை பற்றியே நான் சொல்லுவேன், நான் ஜீவிதா இந்த ஸ்கூல்லேருந்து வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லுவேன். நான் காலேஜ் வந்து நிறைய ஸ்பீச்சஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், அதுலேயும் நான் நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு தான் இருந்தேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு க்ளூ. ஒரு யூனிக் ஸ்டைலை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஸ்டேஜ் ஃபியர் வந்து எப்போ இருக்குன்னா நம்ம சொதப்பிட்டோன்னா நம்ம வந்து ப்ரைஸ் கிடைக்காமலாம் போயிடுவோம்லாம் பயப்பட மாட்டாங்க, சொதப்பிடுவோமோன்னு பயப்படுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா சொதப்பினாலும் ஓகே, இங்கே நம்மக்கிட்ட வந்து முன்னாடி இருக்கவன் எல்லாமே நல்லா பேசுவானா இல்லை, சொதப்பினாலும் ஓகேன்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் சொதப்ப மாட்டீங்க. எப்போ நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆன்ஷியஸ் ஆகாமல் பாஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வரலன்னா நீங்களே சொந்தமாக கதை எடுக்கிற அளவுக்கு கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து நான் எப்படி படிப்பேன்னா நான் படிக்கிறதுலேருந்து இல்லைனா எதனா ஒரு விஷயம் வந்து பேசணுன்னா வரைக்குமே நான் வந்து தனியாக வந்து நிறைய இப்போ நான் படிக்கிறேன்னா யாரோ 2 பேருக்கு சொல்லித்தர மாதிரி தான் பண்ணுவேன், தனியாக படிக்கிற மாதிரி படிக்க மாட்டேன்.
ஸோ எனக்கு வந்து சும்மாவே வந்து பேசுகிறது வந்து ஈஸி ஆகிடும். நீங்கள் படிக்கிறதே ஏதோ ஒரு சொல்லி தர மாதிரி பண்ண உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியரே இல்லாமல் போயிடும். ஏன்னா ஏதோ ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் அது உங்களுக்கு. சும்மாவே புக் படிச்சுட்டே இருக்கப்போ எனக்கு கண்டென்ட் வந்து நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்கள விட ஆட் ஆன் பாயிண்ட் மாதிரி என்னால் ஒரு கண்டென்ட்டை சொல்ல முடிஞ்சிருக்கு. நீங்கள் எப்போ கண்டென்ட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ ஸ்பீச் வந்து ரொம்ப ஈஸியான ஒன்றா ஆகிடும். தெரிஞ்ச விஷயத்து தானே பேச போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷனே ஹாப்பினஸ்ஸாக மாறுறப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகிடும். ஸோ திஸ் இஸ் யோர் ஜீவிரான்ஸ். லவ் யூ ஆல். பாய்.